நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வளர்த்த பொன்வண்டுகளை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு டப்பாவில் பிடிச்சு போட்டு வச்சா கொடிக்காய் இலையோ இல்லை புளி இலையோ நல்லா சாப்பிடும். சாப்பிட்டுட்டு நிறைய கழிவுகளை வெளியேற்றும். கொஞ்ச நாளில் முட்டைகளை போடும். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக மஞ்சள் கலரில் அந்த முட்டைகள் இருக்கும். அப்புறம் செத்து போகும். அப்படியே அந்த முட்டைகளை தூக்கி தூர வீசிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம பொன்வண்டுகளோட வாழ்க்கையை இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் தெரியாத பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. இதை இப்போ தான் நிறைய தகவல்களை சேகரித்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். இந்த பொன்வண்டுகள் குடும்பத்தில் 15,000த்திற்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு கண்ணை பறிக்கிற அளவுக்கு வித்தியாசமாக ரொம்ப வண்ணமயமாக பளபளப்பாக இருக்கக்கூடியது. இந்த எல்லா வகையான பொன்வண்டுகளோட பொதுவான வாழ்வியலை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு பெண் பொன்வண்டானது தான் முட்டையிடுறதுக்கு ஒரு மரத்தை தேர்வு பண்ணும். அந்த மரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல சாக போகிற நிலையில், இல்லை நோய் வந்த, அப்படி இல்லையா இறந்து போன மரங்கள்லையோ இல்லை தீப்பிடிச்சு எரிஞ்ச மரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் மரப்பட்டைகள்லையோ இல்லை வேர்களுக்கு அடியிலையோ போய் முட்டையிட்டுட்டு அது வேலையை பார்க்க பறந்து போயிடும். இந்த முட்டைகள் என்ன செய்யும்னா, ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே லார்வாக்கள் இதிலேருந்து வெளிவரும். அந்த லார்வாக்கள் பார்க்குறதுக்கு கொசுக்களோட லார்வாக்கள் மாதிரியும் மண்டை பெருசாகவும் உடம்பு பகுதி சிறுசாகவும் ஒரு சின்ன புழு மாதிரி இருக்கும். இது என்ன செய்யும்னா, மரத்துக்குள்ளே துளையிட்டு உள்ளே போயிடும். உள்ளே போச்சு அப்படின்னா சில நாட்கள் இல்லை, சில வாரங்கள் இல்லை, 1 வருஷத்துலேருந்து 3 வருஷங்கள் வரைக்குமேவும் இந்த லார்வா நிலையில் இந்த மரத்துக்குள்ளே தான் இது வாழ ஆரம்பிக்கும். சரி, மரத்துக்குள்ளே போயிடுச்சு. அதனுடைய சாப்பாடு என்னென்னா, அந்த மரம் தான் அதனுடைய சாப்பாடேவும். அதுக்குள்ளே போயிட்டு நல்லா சாப்பிட்டு வண்டு ஆகுவதற்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். 2 வருஷங்களுக்கு அப்புறம் பூப்பா அப்படின்ற ஒரு நிலையை அடையும். இந்த பூப்பா நிலையில் சில வாரங்கள் மட்டும் அப்படியே அசையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதை உடைச்சிட்டு பொன்வண்டுகளாக பறந்து வெளியே வரும். இந்த பொன்வண்டுகள் இனத்தில் ஒரு லார்வா ரொம்ப அதிகபட்சமாக 51 வருடங்கள் வரைக்கும் லார்வா நிலையிலேயும் மரத்தில் வாழ்ந்து பூச்சியாக வெளிவந்திருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. இது லார்வா நிலையிலிருந்து பூப்பா நிலையை அடைஞ்சு வண்டா வெளிவந்த பின்னாடி இதனோட ஆயுட்காலம் எவ்வளோனா 2 வாரத்திலிருந்து 2 மாதங்கள் வரைக்கும் தான். அதுக்குள்ளே இதனுடைய வேலையவும் இனப்பெருக்கம் செய்கிறது மட்டும்தான். மற்ற ஒரு பெண்வண்டை தேடி அதனோட இணைஞ்சு அது முட்டையிட்ட பின்னாடி அது இறந்து போயிடும். இது இணைஞ்ச பின்னாடி சில நாட்களில் இதுவும் இறந்து போயிடும். அதுக்கிடையில் உணவு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுக்கு எடுத்துக்காது. தனக்கு தேவையான குறைந்த அளவு உணவை தான் எடுத்துக்கும். இந்த பொன்வண்டுகளோட ஒரு இனம் கிட்டத்தட்ட 70-80 கிலோமீட்டருக்கு தள்ளி காட்டு தீ எரிஞ்சிச்சுன்னா அதை கூட தன்னால் உணர முடிஞ்சு, அதாவது யூவி ரேஸை உணரக்கூடிய திறன் இந்த பொன்வண்டுகள் இனத்துக்கு. இந்த பொன்வண்டு இனத்தோட பேர் மெலனோஃபிலா. இந்த மெலனோஃபிலாவுக்கு இருக்குது. இது உணர்ந்து அந்த இடத்துல தீ எரிஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மரம் எல்லாமேவும் பட்டு போயிடும். இப்போ நம்ம அங்கே போய் முட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு அதை உணர்ந்து 60-70 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அங்கே போய் அந்த மரங்களில் முட்டையிடும். 1980 காலகட்டங்களில் ஆஸ்திரேலியாவில் ஒரு பொன்வண்டு இனம் இருந்துட்டு பியர் பாட்டில்லாம் குடிச்சிட்டு தூக்கி வீசி போட்டிருப்பாங்களா ரோட்டோரங்களில், அந்த பாட்டில்களில் ஏறி உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அதுலேயே இருந்திருக்கு. இது என்ன காரணம்? ஒரு சீசன் வந்தால் மட்டும் இது இந்த மாதிரி பாட்டிலில் ஏறி உட்காருது அப்படின்னு சொல்லி டேரில் அப்புறம் டேவிட் இந்த 2 பேரும் சேர்ந்து இது என்ன காரணம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் சில அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகுது. அந்த பியர் பாட்டில் எல்லாத்தையுமேவும் பெண் பொன்வண்டுகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆண் பொன்வண்டுகள்லாம் சேர்ந்து அதனோட இணை சேர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வெயில் அடித்தா தான் உடம்புல இருந்து நீர் சத்து வெளியேறி தான் இறக்க போகிறோம் அப்படின்ற நிலையே தெரியாத அளவுக்கு அதனோட மேட் பண்ணியேவும் இறந்தும் கூட போயிருக்கு. இது எந்த அளவுக்கு கொடூரமானா, பெண் பொன்வண்டுகள் நிஜமாவே கிட்ட வந்தாலுமேவும் எச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலோடையவும் இது இணை சேர ஆரம்பிச்சிருந்திருக்கு. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது.
இதைத்தான் இந்த டேரில் டேவிட் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்காக இவர்களுக்கு இக் நோபல் அப்படின்ற ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. இக் நோபல் பரிசு அப்படின்னா வேடிக்கையான, சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கக்கூடிய ஆச்சரியங்களை வெளிப்படுத்துறவங்களுக்கு இந்த பரிசு கொடுப்பாங்க. இவர்கள் இதை கண்டுபிடிச்சு சொன்னது 1983, ஆனால் இவர்களுக்கு பரிசு கிடைச்சது 2011. இதை தடுக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா பெரிய அளவு முனைப்பெல்லாம் காட்டலை. ஆனால் லோக்கலில் அங்கே இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேர பாட்டில்களை தூக்கி வீசக்கூடாது, பொதுவாக பாட்டில்களே தூக்கி வீசக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல தடை போட்டிருக்காங்க. மெக்கேட்ஸ் அப்படின்ற ஒரு பொன்வண்டு இனத்தை மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆபரணமாக அணிய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த வண்டை பிடிச்சு அது மேலே சின்ன சின்ன நகைகளை ஒட்டி அதற்கு ஒரு பின்னூசியை குத்தி தான் உடம்புல உயிருள்ள ஆபரணமாக அணிய ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் இந்த இனத்தை மட்டும் தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மெக்கேட்ஸ் இனம் மட்டும்தான் வண்டுகளை வந்த பின்னாடி நீரோ ஆகாரமோ எடுத்துக்காம பல மாதங்கள் வரைக்கும் கூட அப்படியே உயிரோடு இருக்கக்கூடியது. அதனால் அது மட்டும் இல்லாமல் இது பறக்கவும் செய்யாது. இந்த 2 காரணங்கள் போதும் மனுஷங்க அதை பிடிச்சி இது மாதிரி ஆபரணத்தை ஒட்டி ஆபரணமாகவே, உயிருள்ள ஆபரணமாகவும் இதுகளை அணிய ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம.